உன் மேல பொறுப்பு இருந்துன்னா சீக்கிரமா வந்திருக்கணும். நம்ம நேரத்துக்கு வந்தோம்னா, நம்ம நேரத்துக்கு பேசிட்டு போனோம்னா அவன் நேரத்துக்கு வீட்டுக்கு போவான். நமக்காக இங்க நிக்க மாட்டான். அவன் போய் வீட்டுக்கு போய் சீக்கிரமா அடுத்த நாளைக்கு வேலை டெய்லி வேஜஸ்ல சம்பளம் வாங்குறவன் அங்க வந்தான். அங்க பிரச்சனைய கூட்டம் நேரம் ஏற ஏற டெய்லி வேஜஸ்ல சம்பளம் வாங்குறவன் எல்லாம் உள்ள வந்தான். ஓ இன்னும் வரல போல இருக்கேன், நம்ம போய் பாத்துருவோம், நம்மளும் போய் பாத்துருவோமா, எதுக்கு இங்க டிவியை பாத்துக்கிட்டு நேர்ல ஒரு தடவை விஜய் போய் நேர்ல பாத்துட்டு வரும்னு அப்பாவிங்க அப்பாவிங்க. அவன் சோசியல் மீடியால இருக்கிறாங்களா கேட்டா தெரியாது. அவன் யூடியூப்ல சேனல் வச்சிருக்கானா ஒரு இழவும் தெரியாது. ஆனா இங்க இரு அதிபர் மைக்கா பண்றான். இங்க ஒரு பிரச்சனை, இங்க பிரச்சனை என்னன்னா இவனுங்க அது தெரிஞ்சேதான் வேணும்னு நம்ம குழந்தைகள் மேல நம்ம அக்கறை எடுத்து நம்ம இங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டோம்னா அவன் என்ன நினைக்கிறான்னா நம்ம விஜய்க்கு எதிராக பேசுறோம் அப்படின்னு அவனை தன்னைத்தானே நினைச்சுக்கிறாங்க. சைக்கோ தாயலுங்க. இதுல பொண்ணுங்க வேற பெருமையா வச்சிருக்கீங்களே, உட்காந்துக்கிட்டு டிவிக்கு பெருமையா வச்சிருக்கீங்களே பக்கத்துல. உங்களுக்கு எல்லாம் வீட்டுல ஒண்ணு சோத்தை தான் போட்டு வளர்க்குறாங்களே, வேற எண்ணத்தை போட்டு வளர்க்குறாங்க. அறிவு இருக்கா? பச்சை புள்ள 6 புள்ள செத்து கிடக்கு. எப்படி மனசாட்சியோட நீங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு டிவிக்கேன்னு சொல்லி நீங்க வந்து அண்ணன் நீங்க கவலைப்படாதீங்க வி ஸ்டாண்ட் வித் விஜய். வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? சோத்த தின்றீங்களா இல்ல சோத்த தர வேற எதை தின்றீங்க? பொம்பளை என்ன கேட்காம விட்டுருவோமா? உடனே விக்டிம் கார்டு தூக்கிட்டு வந்தெல்லாம் பாக்குறீங்களா? இச்சோம்பிச்சு. ஒரே ஒரு நாள் ஆப்போசிட் சைட்ல இருந்து யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு எவிடன்ஸ் கிடைக்கும் பாருங்க. சும்மா ஹோம்ஒர்க்காவே பண்ணி பாருங்க. கபிலன் சொன்னார்ல, நான் லைவாவே பார்த்தேன். என் கூட காலேஜ்ல என்னோட சீனியர் அவங்க ஓகேங்களா இருந்தவங்க, அவங்களுக்கு ட்வின்ஸ் 2 குழந்தைங்க. அவங்க கிட்ட இந்த கேள்வி நான் வந்து கேட்டேன், ஏங்க அந்த குழந்தைங்கள மாநாட்டுல வந்து குழந்தைங்கள செத்து இருக்கு, நீங்க வந்து எப்படிங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னா, அதெல்லாம் வந்து விஜய் என்ன பண்ணாரா, டிஎம்கே பண்ணது அப்படின்னு ஒரு அறிவியலாம யோசிக்க பேசுறாங்க. யோசிச்சு கூட பேசுறாங்க. ஓகே ஓகே டிஎம்கே பண்ண வச்சுப்போம். இரு, உனக்கு வந்து அறிக்கையில குழந்தைகள் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு உங்க அண்ணனே சொல்லிக்கிறார், கரெக்டா இல்லையா? ஆனா காலையில விடிய காத்தால உங்க அண்ணன் வர்றதுக்கு முன்னாடியே பேர் வைக்க கூட்டு வந்தேன்னு அவன் வீடியோ வச்சு வைரல் பண்றீங்க. அவன் வந்து அங்க ஒருத்தரோட பேர் சொல்றான், நான் அந்த அண்ணன் கிட்ட பேசிட்டேன், அவர் மூலமா தான் இங்க வந்திருக்கேன்னு ஒரு ஆளோட பேர் சொல்றான். கேட்கும் போது தம்பிங்க வரக்கூடாது, தம்பி குழந்தை தூக்கிட்டு வரக்கூடாது சொல்லலாம்ல. இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் டே நம்ம சாதாரண ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கே லேடிஸை கூட்டு போக மாட்டோம், கரெக்டா? தள்ளு முள்ளு வரும், ரெஸ்ட் செமையா இருக்கும், கரெக்டா? கூட்டு போக மாட்டோம். ஃபர்ஸ்ட் டே வராதுங்க. இவனுங்க அன்னைக்குமே லேடிஸை கூட்டு விட்டு பாத்தீங்களா எங்களுக்கு தாய்க்குளம் எல்லாம் வருது அப்படின்னு சொல்ற ஆளுங்க தான். அந்த மென்டாலிட்டி தான் நீங்க போய் நிக்குவீங்க. குழந்தைகளை முன்னாடி விடுறது, தாய்க்குளத்தை விடுறது, எல்லாத்துலயுமே இவன் போட்டோ ஒட்டுறது, சின்ன சின்ன பசங்களா யூஸ் பண்றது. எங்க குழந்தைகளை கூட்டு போகணும் குழந்தைங்களுக்கு தெரியாதுப்பா. அந்த 8 10 குழந்தைங்களை இவங்க தான் கொலை பண்ணிருக்காங்க, அவங்க சம்மந்தப்பட்டவங்க தான் பண்ணிருக்காங்க. மத்தவங்களை விடுங்க, பெரியவங்க எல்லாம் வளர்ந்தவங்க அவங்க போனாலுங்க, அதுக்கு அவங்கவுங்க தான் பொறுப்பு. குழந்தைங்க என்ன பண்ணுச்சு சொல்லுங்க? குழந்தை சொல்லு எனக்கு அது வாங்கி கொடு, நீ எல்லாத்தையும் கொடுத்துருவியா? குழந்தை ஆசை போச்சு கூட்டு பண்றான். இன்னொரு வீடியோ இருக்கு, நான் போடவே இல்லை. நாமக்கல்ல வீடியோ, ஒரு ரிப்போர்ட்டர் 5 நிமிஷத்துக்கு மேல கேட்டுட்டு இருக்காங்க, ஏன் இங்க நிக்கிறீங்க, ஆபத்தா இல்லையா? நாமக்கல்ல இதுக்கு வரக்கு முன்னாடியே காலையில எங்க அண்ணெல்லாம் இருக்காங்க, அது எப்படிங்க எங்களை விட்டுருவாங்க, அது எப்படிங்க எங்களை விட்டுருவாங்க, நாங்க நிப்போங்க, எங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. 2 குழந்தை ஒரு அம்மா நிக்குது. நான் அதை அப்லோடே பண்ணல, வெறுத்து போச்சு எனக்கு அதை அப்லோட் பண்ணி. அதுல ஒருத்தன் சொன்னான் பாத்தீங்களா, இது மாதிரி வந்து எங்களுக்கு குழந்தையோட எங்க அண்ணன் தான் முக்கியம்ட்டு. அவங்க மென்டாலிட்டி அதான், அவங்களுக்கு குடும்பமே முக்கியம் கிடையாது. அந்த அளவுக்கு மோசமான தற்கொலை கூட்டமா தான் இருக்காங்க. இருக்கிறவங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்? குடும்பம் முக்கியம் இல்ல, அண்ணன் முக்கியம், அவன் என்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறான் அவன்? அப்ப இனிமேல் என்ன தெரியுமா பண்ணும், பத்திரிகையில இருந்து கேள்வி கேட்கும்போது நாளைக்கு கூட்டத்துல ஏதாவது இந்த மாதிரி அசம்பாவம் நடந்து நாளைக்கு உயிர் சேதம் ஆச்சுன்னா கவர்மெண்ட் எங்களை கவனிக்கல, போலீஸ் தான் வேலையை செய்யலன்னு மயிறு நீ மைக்க பிடிச்சி பேசக்கூடாது, நாளைக்கு சொல்லக்கூடாது. ஆமா நான் சொல்றேன், வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க உசுறு போனாலும் பரவாயில்ல, நான் எங்க அண்ணனை பார்க்க வருவோம். நாளைக்கு எங்களுக்கு ஏதாவது சேதாரம் ஆச்சுன்னா இன்சூரன்ஸ் எங்களுக்கு வேணாம், இன்சூரன்ஸ் பணம் வேணாம், நீ அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிவாரணம் எனக்கு வேணாம், எழுதி கொடு. எழுதி கொடுத்துட்டு நீ கூட்டம் நடத்துறா, கூட்டத்துக்கு வர்றவன் எல்லாம் இனிமேல் எழுதி கொடு. நாளைக்கு ஏதாவது உயிர் சேதாரமாயி அரசாங்கம் எங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு கொடுக்கணும், காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், எங்களுக்கு அரசாங்கம் சரியா எங்களை கவனிக்கலன்னு நீ அரசாங்கத்தை குறை சொல்லக்கூடாது. இது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, நாளைக்கு ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, இல்ல இப்ப இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, நீ கூட்டம் நடத்தும் போது நீ உன் கூட்டத்துக்கு போறியா, ஒன்னு நான் பார்க்க வரியா, என் அண்ணன் உசுருக்கு நான் எது வேணாலும் கொடுப்பேன், கொடுத்துக்க. ஆனா மயிரே நீ நிவாரணம் சொல்லி இங்க எந்த கவர்மெண்டே கொடுக்கணும் வந்தாலும் அது வேணான்னு சொல்லணும், நீ வாங்கக்கூடாது. இல்ல இத்தனைக்கும் இது காரணம் வந்து ஆளுங்கட்சியாம். ஆளுங்கட்சி தான் எல்லாம் மரத்து மேல
வேணுனே டிவிக்கு கொடியை வச்சுட்டு ஆளுங்கட்சி தான் ஏறுறாங்களாம். என்னென்னமா கதை விடுறாங்கயா எப்பா. ஏங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். முதல்ல வந்து இவனுங்க வந்து இவ்வளவு கூட்டம் வந்துருச்சு, அதனால உள்ள அலோவ் பண்ணிருக்க வேணாம் தானே உளவுத்துறை ஃபெயிலியர்ன்றாங்களே. ஒரு கொஸ்டின் என்னன்னா, அந்த இடத்துல கேன்சல் பண்ணா 25,000 பேர் நிக்கலாம், அவன் சும்மா விட்டுருப்பானா? அன்னைக்கு அந்த 25,000 பேர் கரூரையே அடிச்சு நாசம் பண்ணிருக்க மாட்டானுங்க? எப்படி அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் உடைக்கிறாங்கல்ல, இருங்க அது கண்டிப்பா 25,000 பேர் நிக்கிறாங்க. விஜய் விட மாட்டேன், அவன் காலையில இருந்து அதுக்கு தான் நிக்கிறான். விடமாட்டேன் நீ எப்படி சொல்ல முடியும்? இத ஒரு பாயிண்ட் வச்சு பேசுறானுங்க. நீ சொல்ல வேண்டியதானே, நீ வரக்கூடாது, கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு. எப்படி அப்படி சொல்ல முடியும்? விஜய் ஃபேன் பொண்ணு சட்டை மேல சுடிதார் கிழிஞ்சு கீழே படுத்து மயக்கம் போட்டு கீழே படுத்துருச்சு. அந்த பொம்பளைக்கு ட்ரெஸ் மேல கிழிஞ்சிருக்கேன்ட்டு அந்த சின்ன பையன் அவன் தன்னுடைய டிஷர்ட்டை கட்டி அதை மாட்டி விட்டுட்டு அவன் பட்டுக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போட்டு, இன்னும் யாராவது பாடி எங்கேயாச்சும் கீழே மயக்கம் போட்டு விழுந்துருக்கு. ஆனால் மறுபடியும் அந்த வெறு உடம்போட மேலே சட்டை இல்லாமல் வண்டியை ஓட்டிட்டு வரான். இந்த தற்கொலை கம்முனாட்டிங்க திருட்டு தாயொலிங்க வண்டியை நிப்பாட்டி சட்டை எங்கடான்னு சொல்லி பிடிச்சி வச்சு அவனை அடிச்சிருக்கிறானுங்க, வாயை உடைச்சிருக்கான், பல்லுல இருந்து ரத்தம் வருது. அறிவு இருக்கா? ஆம்புலன்ஸை விட்டு தடுக்கிற அளவுக்கு வந்து எங்க அண்ணன் பேசுறாரு, அதை வந்து அரசாங்கம் ஆம்புலன்ஸை விட்டு தடுக்குதுன்னு சொல்லி என்னடா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஒரு பொம்பளை ஒரு மானத்தை காப்பாத்தி விட்டு அவன் மட்டும் சட்டம் இல்லாம அவன் மானத்தை பத்தி என் கவலைப்படாம அதே உடம்போட வெறும் உடம்போட நரம்பு மாதிரி இருக்கிறான், அவன் வண்டியை ஓட்டிட்டு வரான், அவனை நிப்பாட்டி வச்சு அடிச்சு சட்டம் எங்கடா அது எங்கடா? நீ என்ன டிராபிக் போலீஸாடா? நீ டிராபிக் போலீஸ் கையில உடைச்சிட்டாங்க கபிலன், பாவம் அந்த டிரைவரோட கையில உடைச்சிட்டானுங்க அவனுங்க. டிராபிக் போலீஸ் கேட்க வேண்டிய கேள்வி நீ எப்பற கேள்வி கேப்ப? சட்டம் இருக்கா, இங்க யூனிஃபார்ம் போட்டிருக்கேன்னு அவங்க கேட்கணும், அங்க இருக்கிற போலீஸ் கேட்டுப்பாங்க. நீ யாரா நடுவுல உள்ள வந்து அடிக்கிறதுக்கு, வண்டி சாவியை பிடிங்க அடிக்கிறதுக்கு? மரத்து மேல போய் ஏறுற நாய், கரண்ட் கம்பியில போய் ஏறுற நாய், இங்க பொது பிரச்சனை பத்தி மக்கள் பிரச்சனை பத்தி பேசுது நாய். கபிலன் இன்னொரு விஷயம், முதல்ல அந்த வீடியோ வந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த வீடியோ இன்னொருத்தர் அமுங்கிச்சு. ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ் சொன்னாங்க, ஆம்புலன்ஸ் முன்னாடி அந்த ஒரு கார் வரும்போதுதான் சலசலப்பு பெருசாச்சுன்னு ஒரு அம்மா முன்னாடி சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வந்த வீடியோல. அந்த காரை வந்து போலீஸ்காரங்க அவனை அடிச்சுதான் அவனை தள்ளினாங்க. சொன்னா அவன் கேட்கல. பாத்தீங்களா என்ன ஆம்புலன்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் காரை குறுக்க விட்டு போலீஸ்காரன் பிரச்சனை பண்ணுவான். அவனை அப்புறப்படுத்துதான் ஃபர்ஸ்ட் போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க. அந்த டி-ஷர்ட் பெரிய ரவுடி, பெரிய மலமாடு இறங்கி கார்ல இருந்து வேகமா இறங்கி என்னடா இங்க மேல வந்து கையை வச்சு பாருன்னு உட்காந்து போலீஸ்காரன் முன்னாடி வந்து கையை நீட்டி பேசிட்டு இருக்க. இன்னொன்னு கபிலன், இவனுங்க பக்கத்துல எல்லா தப்பும் இருக்கு. ஏன்னா நான் இந்த ஒரு வீடியோல நம்ம புரிஞ்சுக்கலாம், இவங்களுக்கு புரியாது. இவனுங்க 1க்கு 3-4 ட்ரோன் மேல பறந்துச்சு, சரிங்களா? எந்த ஆங்கிள் எடுத்தாலும் ட்ரோன் ஆங்கிள் மிஸ் ஆகாது. உங்க பக்கத்துல உண்மைகள் இருக்கு அப்படின்னா அதை நீங்க அழகா கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டு மூடிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்க உட்காந்து போய் அஜெண்டா பரப்புறதும் இந்த மாதிரி வீடியோ விடுறதுக்கு காரணம் நீங்க மாட்டிட்டீங்க, நீங்க பயப்படுறீங்க, இதுதான் உண்மை. ஆப்போசிட் சைட்ல அவங்களுக்கு பயம் கிடையாது, அதனால அவங்க பேசாம இருக்காங்க. புரியுதுங்களா? அவனுங்களே ரிலீஸ் பண்ணிருப்பானுங்க, இவனுக்கு ஒன்னும் ரீச் ஆக கூடாது. கரெக்ட். ட்ரோன் எவ்வளவு எடுத்தானுங்க அந்த வீடியோல ஜிப்சி சொன்ன வீடியோல ஒயிட் பேர் அந்த தடியன் தாண்டவரையன் இந்த டி-ஷர்ட்டை போட்டு வரான், வண்டியில இருந்து இறங்கி அப்படியே வேகமா இறங்கி என்னடா என்ன மேல கை வச்சிரு நீ அப்படின்னு உட்காந்து போலீஸ்காரன் அந்த பிசி கிட்ட அவர்கிட்ட போயிட்டு இப்படி எகிர்றான். அவர் அமைதியா இப்படி கம்முன்னு இப்படி போறாரு, அமைதியா இருக்கிறாரு, பேசல. இப்படியே சுத்திட்டு வர ஒரு எஸ்ஐ உள்ள வந்தாரு. எவன்டா காரங்க நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு கார்ல இருந்து மொத்தம் எல்லாத்தையும் இறக்கி விட்டு பேசிட்டே இருக்க. இந்த பக்கம் வந்து அப்படியே குரலை விட்டுட்டே இருக்கான். பொலிச்சுன்னு விட்டாரு பாருங்க ஒரு கண்ணத்துல ஒண்ணு, பெரிய மயிராடா நீ சொல்லிட்டு இறங்கி ஓட்டி அடிச்சு அந்த பக்கத்துல இருக்கிற வெள்ளை சட்டை எல்லாம் வெள்ளை சட்டை போட்டா பெரிய அரசியல்வாதி நினைப்பு. பொலிச்சுன்னு விடுது, சூத்துக்கறி பிரிச்சுச்சு, லட்டி எடுத்து உட்காந்து சூத்துக்கறியில போட்டு அடியில ஓடுறான் தடி தாண்ட வராங்க. அவன் அந்த வீடியோ இவனுக்கு கண்ணுல படலையா? டிவிக்கு கொடி வச்சுதான் அவன் பண்ணான். போலீஸ் லட்டி எடுத்தானு வச்சுக்க, அவங்கலாம் தோல்ல இருக்கிற நீ எந்த கட்சி துண்டு எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீ லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ கொண்டு வந்த போலீஸ்காரங்க லட்டி எடுத்தான், நீ என்ன ஆனாலும் சரி உன்னால சும்மா வச்சு செஞ்சு விட்டு தான் அனுப்புவாங்க. போலீஸ் கிட்ட போயிட்டு உட்காந்து கையை நீட்டி பேசிட்டு இருக்கிற முன்னாடி நின்னு, என்ன அவ்வளவு பெரிய மயிரா நீ? போலீஸ்ட போய் முன்னாடி நின்று கையை நீட்டி பேசிட்டு இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு ஒரு எஸ்ஐ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருப்பேன் நீ. அங்க என்ன பிரச்சனை நடக்குது? இன்னைக்கு ஒரு கார்ல தான் போய் இறங்க வரான், பெரிய கார்ல. ஓயா வாங்க எடுக்கிறதே உங்க கார் லட்சணம் பிரச்சனை பார்க்க தெரியல, மதுரையில தான் பார்த்தோமே உங்களுக்கு லட்சணக்கார மயிர கார்ல போய் இறங்குறாரு. கார்ல
யாரா காரை நிப்பாட்ட கூடாதான், பெரிய விஐபி, பெரிய எம்எல்ஏ ஒரு ஆயிட்டாரு. டேய் கட்சி ஆரம்பிச்சா இன்னும் முழுசா ஒண்ணு ஒரு உருப்படியான ஒரு கட்டமைப்பு கிடையாது மாதிரி நீங்களா உட்காந்து முன்னாடி விஐபி ஓட்டிக்கிறானுங்க. அந்த கூட்டத்துல எல்லா பையனும் தோல்ல இருக்கிற துண்டை இறக்கிட்டாங்க. நீங்க நல்லா அந்த வீடியோ பாருங்களா, பல வீடியோல பாருங்களா. போலீஸ் அங்க விட்டதுக்கு அப்புறம் அந்த கூட்டத்தை கலைய மாட்டாங்க, இப்போ ஆம்புலன்ஸுக்கு வழி விட மாட்டாங்க அப்படின்னு போலீஸ் சும்மா கால 2 தட்டு தட்டுது. அவன் தோல்ல இருக்கிற துண்டை முத கொண்டு எடுத்துட்டான். தான் இந்த கட்சிக்காரன்றதை எடுத்துட்டான். அசிங்கமா இருக்குல்ல, வெக்கமா இல்ல? நீ என்ன பண்ணிருக்கணும்? போலீஸ் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸா போலீஸ் மாதிரி உட்காந்து சப்போர்ட் பண்ணிருக்கணும். ஆம்புலன்ஸுக்கு உட்காந்து சப்போர்ட் பண்ணி. ஆனா இன்னைக்கு திமுக அதிமுக மற்ற கட்சிக்காரங்க உள்ள வந்து சப்போர்ட் பண்ணி இறங்குற அளவுக்கு என்ன உனக்கு தெரியல, அடிப்படை என்ன செய்யணும்னு தெரியல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அப்ப கத்துக்கடா. அறவைக்காடு வெங்காயம் எல்லாம் கூட கட்சியில சேர்த்துக்கிட்டு இப்ப வந்து உட்காந்துட்டு இல்ல, ஜான ஆரோக்கியசாமி ஆரோக்கியசாமி இல்ல கொண்டு வந்து வச்சுக்க, பத்திரமா வச்சுக்க. அதை வருஷனா 10வது 18 ஒரு 12வது படிக்கிறவங்க கூட உட்காந்து உருப்படியா ஒரு ட்வீட் போடுவான் போல இருக்கு. பாத்தீங்களா நேத்து போட்ட ட்வீட், டெலிட் பண்ண ட்வீட்டை பாத்தீங்களா? இப்படி எல்லாமே அசிங்கம்னு பார்த்தா ஒருத்த வந்து அவன் குழந்தை வந்து தூக்கும் போதே இறந்துருச்சு, இந்த வாய் உடைஞ்சது. ஆமா ஒரு மாதிரி மென்டலே ஆயிட்டான் பாவம். வீடியோ வந்து இன்னும் என்ன ஹாண்டிங்கா இருக்கு. மென்டல் ஆகல, அவன் வந்து ரொம்ப டீப்பா ஸ்டக் ஆயிட்டான். அவன் கண்ணுல தண்ணி இல்ல, அழுவுறதுக்கு தண்ணி இல்ல. நான் பாத்துருக்கிறேன், நானே அனுபவிச்சிருக்கிறேன். நீங்க ஒரு குழந்தைய தூக்கும் போது இப்படிதான் இருப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருப்பாரு. அவரோட மனநிலையே இருப்பாரு. நான் அனுபவத்துல சொல்றேன். உங்க ஒரு கட்டத்துக்கு மேல உங்க கண்ணு மக்கள் பொதுப்படையா பேசிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இறந்துட்டாங்களாம் அப்படின்னு ஒரு டாக் வரும்போது நான் எதுவும் பேசிக்கல. அந்த ஆட்டோ டிரைவர் சொல்றாரு, அவங்க கேட்ட இடத்த கொடுத்திருந்தா இப்படி நடந்திருக்காதுல அப்படின்னு. அந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு. ஆனா கோர்ட் என்ன சொல்லுது, நீங்க கேட்ட இடத்த கொடுத்திருந்தா இதை விட அசம்பாவிதம் அதிகமா இருக்கும். இந்த பக்கம் ஒரே ஒரு சின்ன காவாதான், அந்த பக்கம் என்ன இருந்திருக்கு? இந்த பக்கம் குட்டி காவாலே இவ்வளவு பேர் இருந்திருக்காங்கன்னா இவனுங்க எங்கெல்லாம் ஏறுவாங்க நீங்க சொல்லுங்க. இவன் செகண்ட் மாநாட்டுல நடுவுல சொல்றாங்களே டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏற கூட்டத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்றாப்புலையே அங்க. இல்லங்க அது கூட பரவாயில்லங்க, அவங்க ஒரு சொன்னாங்க அளவுக்கு எனக்கு ஒரு கஷ்டமா போச்சு. இல்ல சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட எல்லா இன்ஃபுளுசரும் காசு கொடுத்து இந்த மாதிரி பேச வைக்கும் போது ஒரு காமனா இருக்க பீப்புளுக்கே என்ன போய் ரீச் ஆயிருக்குன்னா, ஒருவேளை வந்து ஓகே திமுக தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, கேட்ட இடத்த கொடுக்கலான்ற மாதிரி தான் ரீச் ஆயிருக்குது. இத நிறைய பேர் புரிஞ்சுக்கவும் இல்ல. ஆக்சுவலா வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு நியூஸ் படி பார்த்தோம்னா, கரூர்ல வந்து அந்த பிளேஸுக்கு ஒரு டிஎம்கே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. அதுல எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் அந்த எக்ஸ்பிளனேஷன் உண்மையா இருந்ததுன்னா இந்த இடத்த வந்து யாருமே இனிமே யூஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலா அந்த அமராவதி பிரிட்ஜ் இருக்கிறதுனால வந்து மார்ச் மாசமே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அந்த ரவுண்டானா பிளேஸை வந்து இனிமே எந்த கட்சியுடைய ரேலிக்குமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு கட்சியில் இருக்கிற நிர்வாகியுமே கையெழுத்து போட்டு அதை அப்ரூவ் பண்ணிருக்கிறதா இன்னைக்கு அந்த செந்தில்வேல் வந்து நியூஸ்ல சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இவனுங்க ரவுண்டானா பிளேஸ் பிரிட்ஜ் மட்டும் இல்ல, பிரிட்ஜ் மட்டும் இல்ல, அங்க ஒரு பெட்ரோல் பங்கும் இருக்குது. பெட்ரோல் பங்க் இருந்திருந்தா இவனுங்க அது மேல ஏறி நின்று இருக்க மாட்டாங்கன்னு எத்தனை பேர் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? சத்தியமா அது மேல முதல்ல பயந்தது என்ன தெரியுமா? பெட்ரோல் பங்க். இவனுங்க பெட்ரோல் பங்க் மேல ஏற மாட்டானுங்க, யாரு உத்தரவாதம் கொடுப்பீங்க நீங்க? பிரிட்ஜு நேரவான பிரிட்ஜ், அது நீங்க ஏறி எப்படியும் ஏறி தொங்குவானுங்க. எவனாவது தவறி விழுந்தா என்ன ஆகுறது? மரத்துல வீட்டுல ஏறினா கூட கீழே தரையில விழுந்துருவான்னு சொல்லலாம். நீங்க அந்த பிரிட்ஜில் ஏறினீங்கன்னா அது கீழே ஆறு போற பிரிட்ஜு, உங்களுக்கு ஆழம் அதிகம். உங்களுக்கு கீழே டைரக்டா எவ்வளவு தூரத்துல மேல இருந்து விழுவீங்க? இவ்வளவு வந்து உங்களுக்கு கேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவனுங்க பண்ணது அட்டகாசத்துக்கு ரவுண்டானா மட்டும் கொடுத்துருந்தா 40 சாவுங்கிறது 400 சாவுல தான் போய் முடிஞ்சிருக்கும் கண்டிப்பா. கண்டிப்பாங்க. இன்னைக்கு விஜய் பேசும்போது கூட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு தான் எனக்கு மனசு ஆறிட்டு இருக்காங்க. எனக்கு விஜய் வந்து இப்ப முன்னாடி பர்சனலா இந்த இண்டஸ்ட்ரியில பண்ணது அதெல்லாம் பிடிக்கல, அதெல்லாம் வச்சுக்கோங்க. ஆனா இந்த மாதிரி பேசுவாப்புல நான் நினைக்கவே இல்லைங்க.
எனக்கு சத்தியமா நேத்து கூட நான் சொன்னேன் ஒய்ஃப் கிட்ட, எனக்கு பாவமா இருக்குது, அவன் பாட்டுன்னு சினிமாலயே உட்கார்ந்து இருக்கலாம், அது பொய் சொல்றானோ வடை சுடுறானோ ஏதோ அவனை பாக்குறது ஒரு கூட்டம் வருது, அதே பண்ணிட்டு போயிருக்கலாம், இப்ப எல்லார்கிட்டையும் தேவையில்லாம திட்டு வாங்கிட்டு இருக்கானேன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தோணுச்சு, இவனுக்கு எல்லாம் பாவமே பார்க்க கூடாது, சைக்கோ, சரியான சைக்கோன்னு தோணுச்சு. இப்ப இவங்க இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்ட விஷயம் எல்லாம் உண்மைன்றது அண்ணன் நீ பேசுனதுல எவ்வளவு 100% புரியுது. இப்போ ஒருத்தன் கீழே வந்து டிஎம்கேக்கு நீ சப்போர்ட் பண்றதுக்காக ரஜினி ஃபேன்ஸ் போட்டிருக்கியே, நான் எப்படா இப்ப டிஎம்கேக்கு நான் ஏதாவது இந்த அமைச்சர் இப்படி பண்ணாரு அந்த அமைச்சர் அப்படி பண்ணாருன்னு ப்ரொமோஷன் பண்றேன்னா நீ ஏன்டா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல? அதான் கேட்கிறேன். 100% எனக்கு இப்ப எனக்கும் சம்மந்தம் இல்ல, கட்சிக்காரனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றீங்க. யார் அப்ப அங்க வெயிட் பண்ணுங்க? எல்லாம் திமுக இருந்து வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா? அமைச்சர் வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா பாக்குறதுக்கு? அதிமுக அமைச்சர் வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா பாக்குறதுக்கு? இல்ல அரசியலுக்கு வரலங்க, நம்ம பேசக்கூடாதுங்க. அதெல்லாம் இல்ல. அதாவது உனக்கும் கட்சிக்காரங்களுக்கு சம்பந்தம் இல்ல, பழி வாங்குறதுக்குறாங்க, சதி பண்றாங்க. அப்புறம் என்ன வெங்காயத்தை நீ திருச்சி நீங்க திருச்சியில இருந்து அங்க கிளம்புற? இந்த புலி பட ப்ரொடியூசருக்கு என்ன பண்ணா, பிரச்சனை வரும்போது அவனுக்கு தரையில போட்டு வண்டி கடியில போட்டு இவன் எஸ்கேப் ஆகுறது. அந்த ஆடியோ லஞ்ச்ல ஒருத்தன் அடி வாங்கினான். இது வந்து ஜிப்சி ப்ரோ வந்து ஆல்ரெடி சொல்லுவாரு. அதை வந்து அடுத்த ஆடியோ லஞ்ச்ல தான் வந்து கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவான். புரியுதுங்களா? இப்போ வந்து கடைசியில் என்ன ஆகும்னா, நீ ஆதவ அர்ஜுனா புஷியானந்த் மேல கூட பழைய போட்டு, இல்ல ரசிகர்கள் மேல பழைய போட்டு, யார் மேல பழைய போட்டு, நான் வந்து தூய்மையானவன், நான் வந்து பியூர் சோல் காக்க வந்திருக்கேன், அந்த மாதிரி. நீ அந்த மாதிரி நீ நினைக்கலாம். ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்லடா, நீ அந்த அது நிறுவுறதுக்காக எவ்வளவு ட்ரை பண்ற? அது அது மேட்டர். அவரு ஒரு சாரி கரெக்ட் தாங்க, அந்த கெத்து குறைஞ்சு போயிடும், அதுக்காக சொல்லவே மாட்டான். ஆமாங்க. இல்ல ஒரு அழுக்கா இருந்தா கூட தலைவன் நமக்காக வந்து அழுக்கப்பட்டான்றதுதான் மரியாதை வரும். நீ என்னடா நினைக்கிற? நீங்க இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம வந்து இது பண்ணுவோம். இப்ப என்னடா நினைக்கிறாங்க உன்னை பத்தி? உண்மையாலவே தாவேக்காக இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணி இருந்து எவனாவது அறிவானவன் இருந்திருந்தானா இன்னைக்கு பார்த்த வீடியோலாம் அவன் மனசை மாத்திட்டு இருப்பாங்க. இல்லைங்க அறிவானவங்களாம் சொல்லாதீங்க. என் ஃப்ரெண்டு அவன் வந்து மிகப்பெரிய விஜய் ஃபேனு, அவன் தாவேக்கா கட்சியில எல்லாம் கிடையாது, ஆனா சொல்றான் எனக்கு தெரியும் தப்புன்ட்டு, ஆனா நான் சப்போர்ட் பண்ணுவேன். நாங்க எப்பவுமே படத்துக்குமே நாங்க அப்படிதான் முட்டு கொடுத்தோம், நாங்க இதுக்கும் இப்படிதான் முட்டு கொடுத்தோம், எங்களை மாத்த முடியாதுன்னு ஓப்பனா சொல்றான். என்ன பண்ணலாம்? ஒண்ணும் பண்ண முடியாது இவனுங்க. எதுவும் பண்ண முடியாது. எனக்கே அதாங்க பேசுனதே எனக்கு இவ்வளவு நாள் இவனை பத்தியா நம்ம பேசிட்டோம்னு எனக்கு அசிங்கமா இருக்குங்க. எனக்கு அதனாலதான் நான் ஒரு 2-3 நாளா போடும்போதும் சரி, ட்வீட்லயும் சரி, பெருசா நான் அது எனக்கு கடுப்பா இருக்கு. அது போடுறதுக்கே இந்த நாயை பத்தியா நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒருத்தங்க நிஜமாவே நேற்று ஃபுல்லா வந்து போராட்டம் பண்றதுக்கு அந்த நியூஸ் இவன் வரைக்கும் வந்திருக்குது. என்ன பண்ணலாம், எங்க இறங்கி போய் போராட்டம் பண்ணலான்ற லெவலுக்கு அவனுங்களுக்கு நியூஸ் வராதா? இவன் கட்சியில் இல்லாத ஒரு ஆளுக்கே தேடி இந்த நியூஸ் வந்திருக்குன்னா நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க அவனுக்கு என்ன மனநிலைமையில இருந்திருக்காங்க. இல்லைங்க, சமூகத்துக்கு நல்லதா? சமூகத்துல கலவரம் உண்டு பண்ணி ஓரளவுக்கு நிம்மதியான மாநிலமா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? புரட்சி உண்டு பண்றேன், கலவரத்தை உண்டு பண்றேன்ற மாதிரி ஒருத்தன் ட்வீட் போடுறான். நீ அதை தான் இன்னைக்கு இன்ஸ்டிகேட் பண்ணி பேசுற. நீ நாளைக்கு என் குழந்தைங்க வாழும் போது நிம்மதியான மாநிலத்தை கொடுப்பேன்னு என்னையா நிச்சயம்? உனக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரையும் மேலேயும் பிளேம் பண்ணி புரட்சி பண்ணுங்கன்னு சொல்ற. நீ எங்கேயா வந்த? போராட்டம் பண்ண போய் நீ வரலையா? உன் கட்சிக்காரன் ஃபுல்லா ஒரு விஷயத்துக்கு போராட்டம் பண்ணானுங்க, நீ எங்கேயா வந்த? வக்ஃபு இதுக்கு எங்கேயா? இவனுங்க புரட்சியை பத்தி பேசுனானுங்க. நேபாள் ஸ்ரீலங்கான்னு சொல்லும் போது ஒண்ணு அவனுக்கு மோஸ்ட்லி ஹிஸ்டரி தெரியாது, இருந்தாலும் சொல்லிக்கிறேன். ஸ்ரீலங்கால அதே பண்ண என்ன சொல்றது, ராஜபக்சே தான் அவங்க ஆளுங்கதான் அடிச்சே அவனை துரத்துனாங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ராஜபக்சேவை அடிச்சு துரத்துனது அவங்க ஆளுதான். அவனுங்களாவது பரவாயில்ல, கடைசியில அவனுங்க அப்படி தமிழ் இனத்தையே கொண்டு குவிச்சு அந்த இதையே அந்த இனவெறி இருந்த அவனுங்களே திரும்பி ஒரு அறிவு வந்து அவனை அடிச்சு துரத்திட்டானுங்க. ஆனா உங்களுக்கு வருமானம் எனக்கு தெரியல. நேத்துலாம் அவங்க கேள்விக்கு பதில் இல்லாம கூனி குறுகி போயிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நேத்து இறங்கி போராட்டம் பண்ணோம், அப்பதான்டா அண்ணாவை காப்பாற்ற முடியும்னா வந்துட்டு இருப்பானுங்க அவனுங்க. அந்த மனநிலைமையிலதான் நேத்து வரைக்கும் இருந்தானுங்க. இன்னைக்கு அவன் வீடியோ போடுறான், அப்பயும் ஒருத்தன் போடுறான் போஸ்ட்,
the last 10 seconds is what we die forன்னு போடுறான். அப்போ டேய் உனக்கு ஒரு குடும்பம் இருக்குடா, உன் வீடு உங்களுக்கு அது முக்கியம். நான் தான் சொல்றேன், இது எல்லாம் மீறி போச்சு ப்ரோ. நம்ம ஏதாவது தீவா பார்த்து இது அனுப்ப தவிர வேற வழியே கிடையாது. தீவுல இருக்கிறவங்களா எங்கேயா போய் போறதுக்கா? இல்ல யாருமே இல்லாத தீவு தான் சொல்றேன். எங்கேயாவது ஒரு தீவை முடிங்க. அந்த அம்சா கூட அங்க இருக்கவங்கள தூக்கி சாப்பிட்டுருவாங்க இவனுங்க. அந்த மாதிரி அந்த மோசமான ஜாம்பி கூட்டம் இவனுங்க. உண்மையாலுமே சொல்றேன், எங்களுக்கும் திமுகவுக்கும் 1000 மாற்று கருத்துக்கள் இருக்கு, எல்லாத்துலயும் முரண்படுறோம், எல்லாமே இருக்கு. ஆனாலுமே இதுல தப்பும் பேர்ல அதிகமாவே இருக்கு. அரசாங்க பக்கம் தப்புக்கு நம்ம அப்புறம் போலாம், உண்மையில நிறைய இருக்கு. நீ உண்மையில இருக்கிற தப்பை இந்த நாய் ஒத்துக்கவில்லை. எனக்கு உண்மையாலுமே ஆரம்பத்துல அவனை பத்தி சரி உன் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியாம நம்ம எதுவும் விமர்சிக்க கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருந்தேன். உண்மையே சொல்லணும்னா நான் அதனாலதான் அமைதியா இருந்தேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு தலைமை பொறுப்புல இருக்கோம், நம்மள பார்க்க வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான மனுஷனா இருந்தா யாரா இருந்தாலுமே ஒரு கில்ட் இருக்கும். கண்டிப்பா ஒரு பதட்டமோ கில்ட்டியோ பேசினா என்ன ஆகுமோன்ற புரிதல் இல்ல. அதனாலதான் நான் விமர்சிக்காம இருந்தேன். ஓகேவா? ஆனா இவனை விட இந்த நாய்கள் அடிக்க எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இவனை விட்டு செத்து போனவங்களுக்கு இந்த நாய்ங்க ஒரு நாய் ஒரு டிட்டு போடல. அன்னைக்கு நைட்டும் சரி, அடுத்த நாள் காலையிலயும் சரி, அதுக்கு அடுத்த நாளும் சரி, விஜய் அண்ணன் சோறு திங்கல, விஜய் அண்ணன் கக்கா போகல, குச்சா போகல. டேய் செத்து போயிருக்காங்கடா. விஜய் சோறு தின்னா என்ன திங்கல? இப்ப 40 பேருக்கு அவன் சோறு தின்னானா அங்க உசுறு வந்துட போகுதா? எனக்கு இந்த நாய்ங்க போட்ட ட்வீட், அதுவும் அந்த இன்ஸ்டாகிராம்ல நிறைய ட்வீட்ஸ், இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா வெறி ஆயிட்டேன் நானா. ஒரு ஆக்ஷன் எடுக்கணுங்க. கண்டிப்பா வந்து இந்த மாதிரி நீ பெய்ட் ப்ரமோஷனுக்கு இன்ஸ்டிகேட் பண்ணக்கூடிய கலவரத்தை இன்ஸ்டிகேட் பண்ணக்கூடிய மேட்டர் எல்லாம் பேசுறேன். கண்டிப்பா அது வந்து ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி. ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க. நான் பேசுறது கேக்குதா? எல்லாரும் ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க. கேக்குது. ஓகே. ஸ்ரீனிவாசன் ரொம்ப நேரமா ஸ்பேஸ் ஆரம்பிச்சுல இருந்து மைக் கேட்டுட்டே இருந்தாப்ல, இப்பதான் மைக்ல வந்து உட்காரு. ஸ்ரீனிவாசன் மைக்ல தான் இருக்கீங்க. ஸ்ரீனிவாசன் ஹலோ, கேக்குது? பேசுங்க. இல்ல இப்போ இப்ப கேக்குதா சார்? பேசுங்க. இல்ல இப்ப கேக்குதுங்களா? ஓகே கேக்குது. ஆனா இங்க ஆப்போசிட்ல யாரா பேசுறாங்கன்னா எங்களுக்கே கேக்குது. அப்படிங்களா? இல்ல இப்போ 41 பேர் இது ஆயிருக்குன்றாங்க. அது ஏன் 2 நாள் கழிச்சுதான் இவரு இப்போ இது பிரஸ் மீட்டே போறாரு? அன்னைக்கே வந்து போடணும்ட்டு அது இது சிம்பிள் மேனர்ஸ் கூட இல்லையா? பேசுங்க. இல்ல அதான் கேக்குறேன். இப்போ இவரு இப்போ எல்லாமே லேட்டா தான் ரெஸ்பான்ஸ் பண்ணாரு. 41 பேர் அந்த சின்ன பசங்கலாம் நானும் அஜித் ஃபேன் தான். இல்ல அதான் அந்த சின்ன குழந்தை பார்த்து கூட வந்து அடுத்த நாள் போடணும். இல்ல எல்லாரும் அங்க இருந்து ஓடியாராங்க, இங்க இருந்து ஓடியாராங்க. இவரு நான் ரொம்ப இரங்கல் பண்றேன். இல்ல வேற எதுவுமே 20 லட்ச ரூபா கொடுத்தா எல்லாமே முடிஞ்சிச்சா? இவரு என்ன ப்ரோ கேக்குறீங்களா? கேக்குது. நீங்க பேசுங்க. நான் பேசுறது எப்ப அடிக்குது? நீங்க பேசுறது கேக்குது. அப்படியா? சரி. அதான் இவரு 20 லட்ச ரூபா கொடுத்தா எல்லாமே ஓவர் ஆயிடுச்சா? இல்ல ஒண்ணுமா நம்பினுக்குறாங்க இவர் வந்து நல்லது செய்ய போறான்ட்டு. இல்ல 41 இது வரைக்கும் எவ்வளவோ மாநாடு நடந்தது. நீங்க எவ்வளவு இது பார்த்தாலும் இல்ல அவர் போயிட்டு சும்மா ஒரு இதுல ஒரு பிரஸ் ரிலீஸ், அப்ப அந்த நைட்டு ஒரு பிரஸ் ரிலீஸ் கூட விட மாட்டாங்க. இல்ல அந்த அனுபவம் சொல்லுங்க. அண்ணா வந்து ஸ்ரீனிவாசன் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்க சைடுல இருந்து எக்கோ ஹெவியா அடிக்குது. யார் பேசினாலும் எக்கோ அடிக்குது உங்க சைடுல. பேசிட்டு மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்ரீனிவாசன், இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அண்ணா வந்து 3 நாளா சாப்பிடாம எவ்வளவு மன வருத்தத்துல இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இதெல்லாம் தப்பு இல்ல. பிபாஸ்ல வர மாதிரி சிசிடிவி கேமரா எடுத்து வச்சு எனக்கு காட்ட சொல்லுங்க, அப்ப நம்புறேன். இல்ல எனக்கு தெரியாது. சாப்பிட்டுங்க 3 நாளா சாப்பிடல தெரியுமா? ஒரு 2 இட்லி மட்டும் தான் சாப்பிட்டாரு 3 நாளா. இந்த இதுல அந்த நாய்க்கு சுகருங்க, அதனால 3 நாளா சாப்பிடாம இருந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணிருப்பான். இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியாது. சாப்பிடணும்னா சுகர் ஹை ஆயிடும். இருங்க ஒரு 2 இட்லி தான் சாப்பிட்டாரு. மதியம் சாப்பிட்டாரு. அதோட சரி. சச்சின் படம் பாத்துறீங்களா மதன்? என்னங்க? என்ன ப்ரோ? சச்சின் படம் பாத்துருக்கீங்களா? ஆமா. அதுல அந்த ஜெனிலிட்ட போயிட்டு அண்ணன் உன்னையே நினைச்சிட்டு இருக்கிறாரு, 3 நாளா தூங்கலையா, 2 நாளா உட்காந்து இட்லி சோறு எல்லாம் திங்கலையா, கக்கா போலையா, முச்சா போலையா,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? அந்த காமெடி தான் லெட்ஸ் ஓடிடி அப்படின்னு சொல்லுவேன். ஒரு முன்னாடி குறப்பிரசவத்துல பிறந்தவன் உட்காந்து ட்வீட் போட்டு கிடக்குறானுங்க, அண்ணன் சோறு திங்கலையா டேய், இவனுங்க போடுறானுங்க ரைட்டு. ஒரு கட்சிக்காரன் வந்து எதுக்குடா போடுறீங்க? அனுதாபம் நீ யாரடா விசாரிக்கணும்? ஆனா இவன் வந்து சோறு திங்கலையா, இது பண்ணலையா, இம்ம நேரம் நீ சோறு திங்காம தான் உட்காந்து ஒருத்தவனுக்கு ஏங்க ஒரு நாளைக்கு நீங்க சோறு திங்கலன்னா கண்ணு கட்டி மயக்கம் சுத்தும், வாயெல்லாம் வறட்சி போயிடும். என்ன கேளுங்க, நான் சொல்றேன். ப்ரோ இதெல்லாம் தப்பு. அவர் 3 நாள் சாப்பிடல. ஒரு நிமிஷம். அவர் வந்து தூக்கத்துல சாப்பாடை விட்டு விட்டுருக்காங்க. உண்மையை சொல்லணும், தூக்கத்துல சாப்பாடு விட்டுருக்கா. தூக்கத்துலதான் அவர் வந்து பிஎடே ட்ரிம் பண்ணி ஷேப் வச்சு கொடுத்துருக்காங்க. உண்மையை சொல்ல போனா தூக்கத்துல நடந்திருக்கு. அண்ணாக்கு தெரிஞ்சதெல்லாம் நடக்கல. அண்ணாக்கு தெரிஞ்சா பண்ணி இல்லதான் சோறு திங்காம தூங்காம இருந்தவர்தான் டீடாக்சிங் பண்ணி ஷேவ் பண்ணி ட்ரிம் பண்ணி மண்டைய நல்லா வெட்டி நல்லா பல உட்காந்து அதெல்லாம் அது இப்ப எப்படி சொல்றதுன்னா மேக்கப் எல்லாம் கிடையாது. அது அண்ணாவோட ஒரிஜினல் லுக்குமாங்க. கேட்டா நீங்க வரையாங்க எப்படிங்க? நான் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கான் இல்லையாங்க. ஒருத்தன் உண்மையாவே சோகத்துல இருந்தான்னா அண்ணா அந்த எலெக்ஷன் வந்திருப்பாரு தெரியுமாங்க, காஞ்சி கருவாடா ஒரு லுக்ல இருப்பாரு, அந்த மாதிரி வந்து இருப்பாரு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றப்ப. உண்மையா ஜெகதேவ் வாசுதேவ் யாரோ ஒருத்தர் அந்த வீடியோல ஆளு அப்படிதான் இருப்பாங்க, வெயில்ல போயிட்டு அப்படிதான். கரெக்டா யாரா இருந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க. எவனாவது அப்படி ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சு ஆப்பிள் மாதிரி இருக்காங்க பாக்குறப்ப. அவ்வளவு தலைமை அந்த மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு ஆளு எல்லாம் வர்றது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ, அதுல வேற ஃப்ரெண்ட்ல எழுதி வச்சிருப்போம் போல, மேல பாத்துட்டு இருக்காரு, எழுதி வச்சாலும் பார்த்து படிச்சுட்டு இருக்கா. அப்படி பேக்ரவுண்ட்ல ஏதாவது ஸ்கோர் மியூசிக் ஏதாவது போடும், அனிருத் ஏதாவது போடுவாரா அப்படின்ற மாதிரிலாம் டக்கு சினிமால பேசுற மாதிரியே கேப்போட்டு பேசினாரு. அப்பயே பார்த்தேன், என்னடா இவ்வளவு கேவலமாடா பண்றீங்க அப்படின்ட்டு. இந்த ஒண்ணும் கிடையாதுங்க. ட்விட்டரை விட்டுருங்க, யாராவது ஃபேஸ்புக்ல இருக்கீங்கன்னு தெரியல, எத்தனை நியூஸ் சேனல்ல அந்த அண்ணா பேசுனதுல எடுத்து போட்டிருப்பாங்க. அது கீழே ஒரு 5000 கமெண்ட், 2000 கமெண்ட், 3000 கமெண்ட், அதுல எல்லா கமெண்ட்டும் படிச்சு பாருங்க, கழுவி ஊத்திருப்பானுங்க. கழுவி ஊத்திருக்காங்க அந்த கமெண்ட்ல எல்லாம், போய் பாருங்க தெரியும். இதுதான் உண்மை, வச்சு செய்யறானுங்க அதுலலாம். அசோக் சார் நான் பேசிட்டு போயிடுறேன். வாங்க சொல்லுங்க. இல்ல, அந்த ஏரியாவை பத்தி நல்லாவே தெரியும். என்ன சொன்னாலும் இவங்களுக்கு புரிய போறது இல்ல. இவங்க கேட்டதை விட இது டபுள் ரோடு, அது அவங்க கேட்ட இடம் வந்து சிங்கிள் ரோடு. இது வந்து அதுக்கு முன்னாடி நாள் இபிஎஸ் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காரு. அவங்களுக்கு 137 போலீஸ் கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு 500. இது எல்லாமே தெரிஞ்சதுதான். ஆனா இவங்க திரும்ப ஒரு கோர்ட்லயும் போய் செருப்படி வாங்கிட்டு இருக்கிறது என்னன்னா, எங்க மேல எதுவுமே கிடையாது, இவங்க காவல்துறை தான் இப்படி பண்ணாங்க, நிர்வாகத்துலதான் இப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அந்த கார்னர், அந்த சர்ச்சு கார்னரோ அல்லது அந்த ரவுண்டானாவோ நீங்க சொல்லுங்க, நான் முடிச்சிடுறேன், நீங்க அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க. ஏன்னா அந்த ரவுண்டானா கேட்டதெல்லாம் வந்து இதாகாது. ஏன்னா அந்த ஏரியாவுல கார்னர்லயே ஓப்பனாவே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும், இந்த பக்கம் ரைட் சைட்ல ஸ்கூல் இருக்கும், இன்னொரு சந்து குறுக்கு சந்து போகும், அது கடை வீதி, அரிசி கடை எல்லாமே அந்த லைன்ல இருக்கும். உள்ள கோயிலுக்கு போறதுக்கும் அந்த ரூட்டை யூஸ் பண்ணுவாங்க. இந்த பக்கம் கோர்ட்டுக்கு போறதுக்கும் அதுதான் வழியா இருக்கும். அத பாலம் வழியா போனா கோர்ட்டுக்கு போகலாம். இது வந்து கண்டிப்பா கொடுக்கவே மாட்டாங்க, அதை கொடுக்கவும் கூடாதுங்கிற மாதிரியான ஒரு தீர்மானம் அதை முன்னே சொல்லிட்டீங்க. ஆனா இவங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, கட்சிக்காரங்களே இல்லைன்னு. இவங்க ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இருந்த முக்கியமான நிர்வாகிகள்லாம் அந்த ஐடி விங்ல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து வர வச்சிருக்காங்க. அப்படிதான் பவானி பக்கத்துல இருக்கிற அந்த ஜம்பையில இருந்து ஒரு பையன், மோகங்கிற பையன் போயிருக்கான். அவங்க அம்மா கண்ணு தெரியாதவங்க, இன்னைக்கும் பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு அந்த ஏரியா பூராமே. இவங்க வந்து ஓப்பனா வைக்கல, கட்சிக்காரங்களே யாருமே இறக்கல அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு பரவி அங்கெல்லாம் கொந்தளிப்பா இருக்காங்க. ஏன்னா அங்க பக்கத்துல என் ஃப்ரெண்டு வீடு இருக்கு. அதே மாதிரி அந்த ஏரியாவை எனக்கு எப்படி தெரியும்னா, சின்ன வயசுல இருந்து நான் 90கள்லயே வந்து எங்க அண்ணா அங்கதான் இருந்தாப்புல, பேப்பர் போர்ட்ல புகழூர்ல இருந்ததுனால நாங்க அங்கேதான் இருப்பேன். மெடிக்கல் வச்சிருந்ததுனால எனக்கு எல்லாமே தெரியும். அந்த 90 ஆரம்ப கட்டத்துல இருந்தே இருந்ததுனால கரூரோட அமைப்பு என்ன ஏதுன்னு தெரியும், அந்த மக்களை பத்தி தெரியும். ஆனா இவங்க பொய்ய பரப்பிட்டு கோர்ட்லயே வந்து பொய்யான விஷயத்த சொல்லிட்டு இவங்க அங்க இங்கன்னு தாவறது, இவங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறது, 2-3 நாள் கழிச்சு இந்த மாதிரி வெவ்வேறு இடத்துக்கு டைவர்ட் பண்றதுக்காக கலவரம் உண்டாக்குற முயற்சிக்கிறது, புரட்சி வெடிக்குன்னு சொல்றது, இது எல்லாமே வந்து இவங்களுக்கு பேக்ஃபயர் ஆகுமோ தவிர இவங்களுக்கு ஆதரவா நிக்க போறது இல்ல. ஏன்னா அதாவது என் கேள்வி ஒண்ணே மட்டும், இது கேள்வியில ரிக்வஸ்டாவே வைக்கிறேன், சரியா? நீங்க அதிகார ஆட்சி பண்ணாலும் பண்ணுங்க, நீங்க வந்து அதிகாரத்தை பயன்படுத்துறதுனால பயன்படுத்துங்க, அரசியல் பண்ணாலும் பண்ணுங்க. ஆனா
அடுத்த தடவை இவங்களுக்கு ரோட் ஷோ பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்காதீங்க. எங்களை பார்த்து அரசாங்கம் பயப்படுது, ஆமாண்டா பயந்துட்டோம்னு சொல்லி கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. இல்ல போன தடவையே போலீஸ்ல வந்து இந்த இல்ல வேண்டாம், அரசாங்கம் உங்களை பார்த்து பயப்படுதுன்னு வச்சுக்குப்போம். அரசாங்கம் உங்களை பார்த்து பயப்பட வாங்கினாங்க. இல்ல அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு பர்மிஷன் வாங்கிட்டோம். இனிமேல் இதை விட நாங்க அடுத்து வீரியமா இன்னும் ஸ்ட்ராங்கா நம்ம அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு ஒருத்தர் பேட்டியில கொடுக்கறான்னா, நீ இங்க இருக்கிற குடும்பத்தை பத்தியோ செத்த குடும்பத்துல இருக்கிற இன்னும் அவன் கருமாதி கூட முழுசா பண்ணிருக்க மாட்டான். அது கூட இன்னும் 15 நாள் இருக்கு. அவன் குடும்பத்தை பாக்குறவனா என்ன ஆகும்? அப்ப இதை பார்த்துட்டு நாளைக்கு நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்க நம்ம பசங்க யாரும் செத்துருவானா பயம் வருமா வராதா? நான் என்ன சொல்றேன், தயவு செஞ்சு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்காதீங்க, நீங்க அரசியல் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். இதுக்குதான் வந்து இப்ப அனைத்து கட்சி கூட்டம் போட்டு இப்ப அரசியல் கட்சிகள்லாம் இப்படிதான் மாநாடு போடணும், இப்படிதான் ரோட் ஷோ நடத்தணும், இந்த மாதிரிதான் பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற வகையான ரூல்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கிறாங்க அங்க இருக்கிற நிர்வாகம். அதே மாதிரி இவனுங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு எப்படி வேணாலும் ஒரு மீடியா இன்ஃபுளுசரை வச்சு எப்படி வேணாலும் போய் பரப்பலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் இங்க நடக்காது. என்ன காரணம்? கைது பண்றீங்க, அந்த பாண்டாவை அரெஸ்ட் பண்ணி உள்ள கூப்பிட்டு வச்சு உள்ள இல்ல அது வரும். நான் ஒரு இதே போட்டிருக்கேன், அது வரும், கண்டிப்பா நடக்கும். இதுல என்ன ஒரு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, கேட்டுங்க. இருங்க, நான் இதை முடிச்சாரேன். ஒரே நிமிஷம். யாரதோ அன்மியூட்ல இருக்கிறதுனால சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குது, நடக்கிற சவுண்ட். ஓகே, இப்ப என்ன, ஒரு நிமிஷம் மியூட் போட்டு எடுத்துக்கிறேன். இப்ப பேசுங்க. இப்ப நிர்வாகத்துல இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 1000கணக்கான பேர் ஐபிஎஸ் அல்லது ப்ரொமோஷன்ல வந்தவங்க, ஐஏஎஸ் இந்த மாதிரி இருக்காங்க. இந்த தற்கூரி நினைக்கிறத விட அவங்களுக்கு 1000 மடங்கு தெரியும். எல்லா விஷயத்தையும் எவிடன்ஸோட தான். போன தடவை அவங்க வந்து அனுமதி கேட்டு உயர்நீதிமன்றம் போன போது இவனுங்க செஞ்சது, எங்கெங்க என்னென்ன நடந்தது, எத்தனை பேர் அடிபட்டு இருக்காங்க, எத்தனை பேர் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, எத்தனை பேர் இறப்பு, எவ்வளவு பொது சொத்துக்கள் சேதமாகுது அப்படிங்கிறத காட்டி உயர்நீதிமன்றத்துல காட்டிட்டு தான் நாங்க இவங்க வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு தற்கொலை கூட்டமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க தான் வந்து ரூல்ஸே போட்டாங்க. ஹைகோர்ட்ல தான் கொடுத்தாங்க. அதுதான் நடந்தது. ஏன்னா எல்லாம் எவிடன்ஸோட தான் இருக்கு. இவனுங்க எதை வேணாலும் பரப்பிட்டு போனா 2 நிமிஷத்துல இருக்கிறவங்க ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி இங்க நிர்வாகத்துல இருக்கிற ஒரு ஐஏஎஸ் எத்தனை பேர், தலைமைச் செயலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்கு ஒவ்வொரு துறையிலும் எத்தனை பேர் இருக்காங்க, செய்தி மக்கள் தொடர்பு துறையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு இவனுக்குலாம் ஒண்ணும் தெரியாது. ஏதோ ஒரு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மட்டும்தான் ஒரு ஆட்சியில இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. அது கிடையாது. இங்க 1000கணக்கான பேர் இருக்காங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் முடிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்க கொண்டு போற எவிடன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். டேட் வாரியா எல்லாம் ஜியோ மேப் வரையில வச்சுக்கிட்டு அந்த டைம் கால் ட்ரேஸ் பண்ணி எடுக்கிற அளவுக்கு உண்டான ரெக்கார்ட்லாம் வச்சிருக்காங்க. அது எதுவுமே புரியாம இவங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறது இவங்களுக்கு ஆபத்தா தான் முடியும். எந்த பொய்ய வேணா பரப்ப முடியாது. சைடுல விஜய் சத்தம் போட்டுட்டு இருக்கிறான், அவனை கம்முன்னு இருக்கு சொல்லுங்க. ஒவ்வொரு கபில தலைவா சும்மா இருங்க. நான் ஒரு நியூஸ் ஒண்ணு கேள்விப்பட்டேன். இப்ப இவர் நாமக்கல்ல தானே கரூருக்கு வந்தா போல, இவரு அங்க போயிட்டு தான் வந்தாரு. அது என்னன்னா, நாமக்கல்ல இவரை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு, தொண்டர். அவர் பார்க்க முடியல போல அங்க. அப்புறம் நாமக்கல்ல இருந்து அவர் கிளம்பி பஸ் ஏறி கரூர் வந்து சேர்ந்துட்டாராம். சேர்ந்து விஜய்க்கு முன்னாடியே வந்து அந்த கூட்டத்தை வந்து அவர் செத்தும் போயிட்டாரு. ஆனா ஒருத்தர் பஸ்ல ஏறி இங்க வந்து ரீச் ஆக முடியுது, அண்ணன் வண்டியில ஏன் வர முடியல? அது மட்டும் அந்த நியூஸ் உண்மையாமல? கரூருக்கும் நாமக்கலுக்கும் 1 hour தான் பஸ் டிராவல், அது நல்லா தெரியும். அதே மாதிரி திருச்சிக்கும் நாமக்கலும் பாத்தீங்கன்னா பஸ்ல போனா 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம், கார்ல போனா ஒரு 1.5 மணி நேரத்துல போயிடலாம். இது ஒரு ரிப்போர்ட்டர் தான் சொன்னீங்க, கேள்விப்பட்டேன். இது அவர் வந்து அங்க விஜய பார்க்க ட்ரை பண்ணிட்டு இங்க அங்க இருந்து பஸ் ஏறி இங்க வந்து இருந்திருக்காரு. நான் ஒரு நாள் ஸ்பேஸ் வர முடியல, நான் இப்பதான் இன்னைக்குதான் வரேன். கொஞ்சம் 2-3 நாளா கொஞ்சம் ஒர்க்கு மந்த்னால நிறைய பேர் நான் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பேசணும், பாத்தீங்களா எவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. என்னடா பிரச்சனைன்னு கேட்டா எங்களுக்கு கேட்ட எனக்கு கொடுக்கல அப்படின்றானுங்க. சரிடா நீ எந்த இடத்தடா கேட்டீங்க அவங்க எல்லாம் கேட்கிறப்ப அவனுக்கு சொல்றானுங்க பாருங்க இடம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின் ரோடு, ஜிஹெச் பக்கமா இருக்கும், அந்த மாதிரி இடம்லாம் சொல்றாங்க. சில பேர்ட்ட எல்லாம் இந்த மாதிரி இடம்லாம் கேட்டிருப்பாங்க, கொடுக்கல அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட இன்னொரு விஷயம் கேட்கிறப்ப எங்க அண்ணனை பாத்தீங்களா பவர் கட் பண்றாங்க அப்படின்றாங்க, பேச விட மாட்டாங்க அப்படி இப்படின்றாங்க. பவர் கட்டுன்றது ஒரு கான்செப்டே கிடையாதாங்க அங்க மதன். அது நேற்று வந்து இந்த தமிழ்நாடு ட்ரோல் மீடியான்ற ஒருத்தன் அந்த எப்போதும் ட்ரோல் பண்ணி பேசுவான். இது இந்த விஷயத்துல அவன் ட்ரோல் பண்ணல, அவன் 2 கேள்வி கேட்டான். ராஜஸ்தான் பாலைவனம் அங்க கொண்டு போய் அண்ணனுக்கு இடம் கொடுத்து நடு பாலைவனத்துல நிப்பாட்டி
உங்க அணில் இந்த காக்காய்களை எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் தள்ளி நீங்க பேசுங்கடா அப்படின்னு சொன்னா பேசுவீங்கடா, அது உங்களுக்கு போதுமா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப நீங்க தமிழ்நாடு பாலைவனம்னா யார சொல்லுவீங்க? எந்த மாவட்டத்தை சொல்லுவீங்க? ராம்நாட்டை சொல்லுவீங்க சரிங்களா? ராம்நாடு ராம்நாட்டை சொல்லுவீங்க. ராம்நாட்டுல கொண்டு போய் இப்ப நான் ராம்நாட்டுல நீ எப்படி போய் பிரச்சாரம் பண்ணுவ? இனிமேல் நீ பிரச்சாரம் பண்றதுக்கு முதல்ல கவர்மெண்ட் முதல்ல ஐயா கையெடுத்து கும்பிடுறேன், நான் வேணா ஓட்டு வேணாலும் போட்டு தொலைறேன், ஆனா தயவு செஞ்சு பச்சை குழந்தைங்களை உட்காந்து இந்த மாதிரி வாய் உடைஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடியல. நான் என்ன சொல்றேன், அரசியல் பண்ணுங்கன்றேன். ஆமா கொடுக்க முடியாரா? அப்படிதான்டா நீதிபதி இதுக்கு போயிட்டு நீ கோர்ட்டுக்கு போயிட்டு நீ வாங்கிக்க, நீ பர்மிஷன் அங்க வாங்கிக்க, எங்களை விட்டு தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பட்டுக்கு விட்டுருங்க. இல்லைன்னா நீங்க பர்மிஷன் கொடுக்காதீங்க. நீங்க கொடுத்து இங்க அவனுக்கு அரசியல் பண்ணுவானுங்க ப்ரோ. அவனுக்கு நாங்க கொடுக்கலன்னா அவனுங்க நாங்க பயந்துன்னு சொல்றானுங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க அரசியல் 2 பேரும் நீங்க உங்க 2 கட்சிக்குள்ள நீங்க அரசியல் பண்ணிக்கோங்கன்ற பிரச்சனையே இல்லை. ஆனா நீங்க இப்போ பர்மிஷன் இங்க கொடுத்து அவன் நாளைக்கு அங்க ஏதாவது ஒரு பஞ்சாயத்து பண்ணி உங்க உள்ள பேரை உங்க கவர்மெண்ட்டை உட்காந்து குறை சொல்லி இந்த பக்கம் இழுத்து விடுறது மட்டும் இல்லாம பொதுமக்களோட உயிரை இங்க பலியாகுது. செத்து போனது எல்லாம் அப்பாவி மக்கள். மைக்க எடுத்துட்டு போய் கிட்ட போய் நீட்டுனா என் புள்ள ராத்திரி முழுக்க தூங்கல, அது காலை வரைக்கும் சத்தியம் பண்ணி சொல்லி உன் புள்ள ராத்திரி முழுக்க தூங்கலன்னு என்ன? 3 வயசு குழந்தை உனக்கு ராத்திரி வரைக்கும் தூங்கலையா? எங்க வீட்டுல எல்லாம் குழந்தை இல்லையா? இன்னொன்னு அது அழுதுகிட்டே இருக்கு, எப்ப விஜய் பார்ப்போம். கையில செல்போன் கொடுத்து சாப்பாடு ஊட்டுறது நாம. அங்க பாரு முன்னாடி நிலா காட்டி சோறு ஊட்டிட்டு இருந்தீங்க, இப்ப எங்க ஊட்டிட்டு இருக்கிறோம்? அங்க பாரு கையில ஒரு போனை கொடுத்து இந்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ இந்த வீடியோ அதை பார்த்துக்கிட்டே வாயில ஊட்டுறீங்க. ஏன்னா உனக்கு ஊட்டுறதுக்கு உனக்கு தெரியல. வளர்ப்பு உன்னால ஒரு குழந்தைய உன்னால வளர்க்க முடியலன்னா வளர்க்குற கெப்பாசிட்டி வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி தொலை. ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு அசோக் சார், ஏற்கனவே முன்னாடி வந்தாரு போயிட்டாரு. ஒரு நிமிஷம் மாதன். அசோக் சார் ப்ரோ இன்னொன்னு சொல்லிக்கிறேன் ப்ரோ. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவாரூர் போறதுக்கு 3 மணி நேரம் ஆகுங்க. திருவாரூர்ல இருந்து நாகப்பட்டினம் போறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன். அதிகபட்சம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பஸ் டிராவல் சார் கார்ல போனா தஞ்சாவூர் திருவாரூர் போறது அதிகபட்சம் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம். அங்கேருந்து போறதுக்கு 42 ஹவர்ஸ் தான் ஆகும். அண்ணா கரெக்டா போயிட்டாரு. போறப்ப யாராவது மறைச்சாங்களா, யாராவது நின்னாங்களா, யாராவது வந்தாங்களா? யாருமே வரல. ஏன்னா அன்னைக்கு கரெக்டா காலையில வந்துட்டு ஏர்போர்ட்ல இருந்து கரெக்டா போனாரு, எவனுக்குமே தெரியல, கரெக்டா போயிட்டாரு. ஏன்னா அன்னைக்கு போய் நிறைய ட்ரோல் ஆனிச்சு, உங்க திருச்சியில கூட்டத்தை தட்டினீங்களா, ஏன்டா திருவாரூர்லயும் நாகப்பட்டினத்துலயும் கூட்டம் திரட்டல அப்படின்றதான் உண்மை. அது உண்மையா வந்தது. அதே மாதிரி நாகப்பட்டினம் டவுன்ல போயிட்டு அவர் வரும்போது பொறுமையா வரான், போகும்போது மாகி வாமா மின்னல்ற மாதிரி சொங்கின போறான். இல்ல வரும்போது பொறுமையா வரான். அன்னைக்கு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல கூட்டம் தண்ணமே ஒரு அதிகபட்சம் ஒரு 4000 to 5000 தான் நாகப்பட்டினத்துல பேசணும் இருந்த கூட்டமே. அவர் கம்மியா இருந்தே அந்த கூட்டம் அதுல அவர் சுதாரிச்சுக்கிட்டு தான் அடுத்து திருவாரூர் வர்றப்ப பொறுமையா நிப்பாட்டி வந்தாரு. தேங்க்யூ ப்ரோஸ். என்ன ப்ரோ? இல்ல இதுல ஒரு விஷயம், அந்த ஏர்போர்ட்டை பத்தி சொல்றீங்க. சேலத்துல அவர் பிரைவேட் ஜெட் வச்சிருக்கிறதுனால சேலம் வந்திருந்தா அந்த 7ல பிடிச்சா எந்த ஒரு டிராபிக்கும் இல்லாம 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரத்துல அந்த வண்டிகள் போலாம். ரொம்ப ஷார்ட். நீங்க திருச்சி நாமக்கல் இந்த டவுனுக்குள்ள பூந்து ஒவ்வொரு இடமும் ஆளை கூட்டிட்டு வர தேவையில்ல. ரோடு ரொம்ப குறுகலான ரோடு. நான் திருச்சி டு நாமக்கல் உங்களுக்கே தெரியாது. சேலம் டு நாமக்கல் பெங்களூர் டு மதுரை கன்னியாகுமரி வரையிலும் போற ரோடு 55 கிலோமீட்டர் தான். அதிகபட்சம் 45 மினிட்ஸ் தான் வந்துடலாம். தங்கராசு கை தூக்குறீங்க சொன்ன என்ன சொல்லு தங்கராசு? அதுக்கு அடுத்து திலீப் கைட்டு இருந்தாப்ல, இப்பதான் பேசல. ஒரு நிமிஷம். அதுதானே இவன் வரணும்னு நினைச்சிருந்தா வந்திருக்கலாம். ஏன்னா இவன் திருச்சி வந்திருக்க தேவையில்ல. முசிறி ரோடு அது ரொம்ப சின்ன ரோடு. சேலம் எனக்கு பக்கம் தானே அது. சேலத்துல இருந்து நாமக்கல் மிஞ்சி போனா 50 நிமிஷமே ரொம்ப அதிகம். அது பொறுமையா ஓட்டினாலே 50 நிமிஷம் ஆகும். நல்லா பொறுமையா இழுத்துக்கிட்டே வரலாம். அந்த அளவு ரேஞ்ச் தான் இது. ஆனா உண்மையை சொல்ல போனா இவன் மிக 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 ஆபத்தானது. தமிழ்நாட்டுக்கு சத்தியமா அடிச்சு சொல்றேன், இவன் ரொம்பவே ஆபத்து. நான் ஓப்பனா சொல்றேன். ஒண்ணு மட்டும்தான், மறுபடியும் ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு உங்க விஜய் உயிர் எடுக்க வரேன்னு சொல்லி சுத்துனான்னு வைங்க, சத்தியமா சொல்றேன், இதுக்கு ஒரு தடவை பட்டியாச்சு. மறுபடியும் பர்மிஷன் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஆமா கபிலம் ப்ரோ, நீங்க அவனை கோர்ட்ல போய் எல்லாத்தையும் பெர்மிஷன் வாங்க சொல்லுங்க. அதான் கவர்மெண்ட் எதுவும் பெர்மிஷன் கொடுக்க கூடாது. நீங்க கோர்ட்ல போய் வாங்கிக்கோங்க. கோர்ட்ல அவங்க பிடிக்க போற கண்டிஷனு
அதே மாதிரி எல்லா பெர்மிஷன்லயும் இவர் தான் கையெழுத்து போடணும், தலைவர் தான், வேற யாரும் போட தேவையில்ல. கண்டிப்பா அவர் தான் பொறுப்பா இருக்கணும், அவர் தான் பொறுப்பு எடுத்துக்கணும்னு வரணும். அப்படிதான் அவனுக்கு அந்த பயம் இருக்கும், எல்லா பொறுப்பையும் அவன் எடுத்துக்கிட்டோம். இல்ல நீங்க அடுத்ததுக்கு ஈஸியா போயிட முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த 41 பேர் செத்ததுக்கான உரிய பதில் சொல்லி ஆகணும். பொதுமக்கள் கிட்ட பொது மன்னிப்பு கேட்டே ஆகணும். நீ கட்சியை கலைச்சிக்க, இல்ல நீ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட போய் கூட்டணி வச்சுக்க, இப்ப யார் பேக்கப் பண்ணாலும் சரி, நான் தனிப்பட்ட முறையில நான் என்னுடைய விருப்பத்தை நான் சொல்லிடுறேன். என்னுடைய இதுதான் ஸ்டாண்ட் இதுதான். இங்க மத்தவங்களெல்லாம் இன்ஃபுளுஸ் பண்றதுக்கு நான் வந்து இந்த காசு வாங்குற கூட்டத்துல இருக்கிற அந்த தடிய பாண்டா மாதிரி கிடையாது. நான் சிம்பிள் ஒன்னே ஒண்ணுதான். எனக்கு வந்து இங்க டிவிக்கே தான் இங்க பிரச்சனை. டிவிக்கே மாதிரியான ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். பொதுமக்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் பண்ணுது, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்ணுது. அதனால இந்த கட்சி யார் பேக்கப் பண்ணாலும் சரி, இந்த கட்சி எந்த கட்சி கூட கூட்டணி வச்சாலும் சரி, அந்த கூட்டணிக்கு நான் ஓட்டு போட மாட்டேன். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, நான் ஓட்டு போட மாட்டேன். இந்த கட்சி தனிச்சு நின்னாலும் சரி, இல்ல மத்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் சரி, அது சென்ட்ரலா இருக்கட்டும், ஸ்டேட்டா இருக்கட்டும், எந்த கட்சி வேணாலும் இருக்கட்டும், எந்த கூட்டணியில் இங்க விஜய் டிவிக்கு இருக்கோ நான் ஓட்டு போட மாட்டேன். இந்த 41 பேருக்கு இறந்ததுக்கான பதில் இங்க ஒத்துக்காத வரைக்கும் ஓட்டு போட மாட்டேன். நான் இவனுக்கு ஓட்டு போட மாட்டேன், இவன் அலையன்ஸுக்கும் ஓட்டு போட மாட்டேன். கோச்சிக்காதீங்க. இல்ல ப்ரோ, நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. நான் நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸ் எல்லாத்தையும் கேட்டப்ப 41 பேரையும் விட்டுட்டானுங்க. எங்க அண்ணனா பாத்தீங்களா, எங்க அண்ணனை எதுவுமே முடக்கிறானுங்க. கீழே லிசனர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்குன்னு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்ததுன்னா, ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்க, லிசனர்ல இருக்கிற உங்களுக்குன்னு உங்க மனசாட்சி இருக்குன்னா, நீங்களும் கொஞ்சமா யோசிச்சு பாருங்க. இது வந்து சுய பரிசோதனை, நம்மளே சுய பரிசோதனை பண்ணிக்க வேண்டிய நிலைமை இது. ஒவ்வொருத்தருக்கும் இங்க நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நடிகரை பிடிக்கும். ஆனா இந்த மாதிரி நம்ம போயிட்டு பைத்தியம் மாதிரி நம்ம போய் நின்று இடைஞ்சல் கொடுத்தோ இல்ல நம்ம பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுத்தோ நம்ம பண்றது கிடையாது. இவனுங்களால பேசுங்க. இவனுங்களால மற்ற நடிகரோட ரசிகர்களையும் கேவலமா இன்னைக்கு பொதுமக்களோ இல்ல அரசு வெளியில இருக்கிறவங்களோ, வெளிநாட்டுல இருக்கிறவங்களோ, இங்க வெளி மாநிலத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டது இவனுங்களால. எல்லாருக்கும் கெட்ட பேரு, சினிமாக்கு கெட்ட பேரு, தமிழ் சினிமாக்கு கெட்ட பேரு. இவன் ஒருத்தனால எல்லா நடிகர்களுக்கும் கெட்ட பேரு, இவன் ஒருத்தனால இங்க எல்லா ரசிகர்களுக்கும் கெட்ட பேரு. இன்னைக்கு அரசியல் கட்சிகளுக்கு வந்து பூசிடுச்சு. தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளால இப்படிதான் இருக்குன்னு இப்படி பேர் வந்துருச்சு. யாரால? இத்தனை வருஷம் 50 வருஷம் ஆட்சி நடத்தின எல்லா கட்சிகளுமே கூட்டம் நடத்திருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துல இவ்வளவு உயிர் சேதம் நடந்திருக்கா? இது யாருக்கு அவமானம்? அரசியல் கட்சிகளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அரசியல் கட்சி தலைவர் சிந்திச்சு பார்க்கணும். இங்க இருக்கக்கூடிய காசுக்கு கொலை கொடுற நாய்ங்க ஒண்ணு இருக்கு. காசு எவன் கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் திம்பான். இன்ஸ்டாகிராம்ல இப்ப உட்காந்து போட்ட போஸ்ட் எடுத்து டெலிட் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கிறான். காசுக்கு குலைக்கிற நாய்ங்க. காசுக்காக பீய திங்கடா கூட திம்பானுங்க போல இருக்கு. அப்படிப்பட்ட நாய்ங்க மாதிரி அந்த நாய்ங்க பேச்சை கேட்டுட்டு நீ முடிவு பண்ணாத. ஒரு படம் பார்க்கறதா கூட உனக்கு பிடிச்சா பாரு, இல்ல விட்டுரு. அடுத்தவன் சொல்லி உனக்கு தான் மூளை ஏறணுமா? அடுத்தவன் தான் உனக்கு சோறு விட்டணுமா? ஏன் உன் 2 கை இல்ல, நீ திங்க மாட்ட, நீ கழுவ மாட்ட உன் கையில? கபிலன் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டுங்க. கவர்மெண்ட் 10 லட்சம் அறிவிச்சோன்னே அண்ணா வந்து 20 லட்சம் அப்படின்றாரு. 41 உசுறு உங்களுக்கு கண்ணுக்கு இப்ப தெரியுது. உயிர் தான். ஒரு 1 நாளும் சரி, 40 நாள் 50 நாள் உயிர் இல்லைன்னு சொல்லுங்க. இது மாதிரி அண்ணா சொல்றாப்புல எந்த ஊரையுமே நடக்காத பிரச்சனை கரூர் நடக்குதுன்றாப்புல. புட்டு வச்சிடாப்புல டிஜிபி. திருவாரூர்ல இத்தனை பேர் ஆக்சிடென்ட் இதாயிருக்காங்க, ரிஸ்க் ஆயிருக்காங்க. நாகப்பட்டினம் ரிஸ்க், திருச்சி ரிஸ்க், நாமக்கல் ரிஸ்க். நாமக்கல் என்ன ரிஸ்க் ஆனவங்க 3 பேர் ஐசியூல இருக்காங்க. ஒருத்தங்க சேலத்துலயும், ஒருத்தங்க திருச்செங்கோட்டையும், ஒருத்தங்க நாமக்கல்ல இருக்காங்கன்னு நேற்று எதுவும் இந்த மினிஸ்டர் பேட்டி கொடுத்துருப்பாரு. பாத்தீங்கன்னா தெரியும், சன் நியூஸ்ல கூட இருக்காங்க அவர் பேட்டி கொடுத்தது. நாமக்கல் ரிஸ்க் ஆயிருக்குங்க. அங்க தடுத்திருந்தா கூட கரூர் தடுத்துருக்கலாம். அதை ஏன் இவங்க அந்த அளவுக்கு சுயநலமா இருந்துட்டாங்களான்னு தெரியல. அதுமாதிரி இன்னொன்னு சொல்லிக்கிறேன். திருச்சியிலங்க நீ வந்து மற்ற ஊருக்கு போயிட்டு எங்கேயோ போயிட்டு வந்தாலும் ஒன்றும் தெரியாது. திருச்சியில இருந்து உன்னை பார்க்க ஃபர்ஸ்ட் மாநாடு போட்டப்போ ஒரு நகர தலைவர் நினைக்கிறேன் அவர் போயிருக்காரு. அவர் இன்டர்வியூ கொடுத்துட்டு போயிருப்பாருங்க. சன் டிவி புதிய தலைமுறையில தந்தி டிவி இன்டர்வியூ கொடுத்துட்டு போயிருப்பாரு. அவர் முன்னாடி அவ்வளவு பேர் லேடிஸ் ஜென்ட்ஸ் அவ்வளவு பேர் இருப்பாங்க. எல்லாரையும் அழைச்சிட்டு ஒரு தலைமையில போறாருன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு இருக்கப்போ அவர் இறந்துட்டாருங்க. அவர் குடும்பத்துக்கு ஏதாவது நீங்க செஞ்சிருப்பீங்களா? ஒன்னும் செய்யல. ஒரு வீட்டுக்கு ஆறுதல் பண்ணியானா அதுவும் நீ வந்து திருச்சி தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் போன. அங்க போய் நீ அவர் ஒரு படத்துக்கு ஒரு மாலை அணிவிச்சு நீ ஒரு மரியாதை செலுத்திருந்தா கூட உன் மேல ஒரு நல்ல நேம் வரும். அவங்க ஃபேமிலி என்னங்க பண்ணாங்க? இப்ப என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ணல. அவருக்கு ஒரு 20 லட்சம் ரூபா நீங்க அறிவிக்கிறீ, அங்கதான் அவருக்கு செஞ்சு உன்ன பக்கத்துல வந்து செத்தாருங்க அவரு விக்கிரவாட்டிக்கு. ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்காங்க? சத்தியமா அது பண்ணல. இது வரைக்கும் திருச்சியில அவர் போட்டோ கொண்டுட்டு அவங்க கரூர்லயும் 2 பேர் இருக்காங்க. ஒரு ஹோம் கார்டு இருக்காரு, ஒரு போலீஸ்கார் இன்னும் ஐசியூல தான் இருக்காங்க.
அது இல்லாம அந்த எஃப்ஐஆர் 5-6 பக்கம் நினைக்கிறேன். அந்த எஃப்ஐஆர் நேத்து விட்டதுலயே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நிமிஷம் வாரியா ஐஓ போட்டு ஒவ்வொன்றும் விசாரணை நடந்துட்டு இருக்குது. அதுல எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க. எந்த டைம், என்ன மாதிரி அனுமதி, எந்தெந்த நிமிஷத்துல என்ன நடந்தது அப்படிங்கறது எஃப்ஐஆர்ல கிளியரா கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தவங்களுக்கு தெரியும். இவனுங்க எதை வேணாலும் போய் பேசிட்டு போகலாம். ஆனா அந்த எஃப்ஐஆர்ல என்னென்ன மாதிரியான இன்சிடென்ட் நடந்தது, எந்தெந்த டைம்ல நாங்க எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம், அதை யாரும் எப்படி கேட்கவே இல்லை அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். கரூர்ல 2 போலீஸ்கார், ஒரு போலீஸ்கார் ஒண்ணு, ஹோம் கார்டா போனவங்க ஒருத்தர், 2 பேரும் அடிபட்டு இருக்காங்க. இன்னும் இதுலதான் இருக்காங்க இவங்க. அந்த காரை நிறுத்தி சேலத்தை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து காரை குறுக்காட்டி யாரும் வெளியில போக கூடாதுன்னு லாக் பண்ணிட்டு ஆம்புலன்ஸ் வர விடாம தடுத்ததுனாலதான் அந்த ஆம்புலன்ஸ் எடுக்கிறது வெளியே கொண்டு வரணும், நீ காரை எடுன்னதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. அதனாலதான் அவங்கள தடுதடி அதுதான் ஆரம்ப புள்ளி இல்லையா? அதெல்லாம் இல்லைங்க. 3:45 4:45 அந்த மாதிரி ஒவ்வொரு டைம்லயும் 3-4 பேரு அடிபட்டு மயக்கத்துக்கு விழுந்து இருக்காங்க. 4-5 பேர் ஒரு நண்பர் இந்த கேள்வி கேட்க சொன்னாரு. ஒரே கேள்விதான். கீழே லெசன்ல இருக்கிற விஜய் ஃபேன்ஸ், ஒப்பம் அவனை கரூர்ல வந்து உங்க மேல தப்பு இல்லைன்னா கரூர்ல கண்டெஸ்ட் பண்ண சொல்ற, விஜய போட்டியிட சொல்ற, விஜய கரூர்ல போட்டியிட சொல்ற. ஓபன் சேலஞ்ச். இன்னொன்னு இப்ப கேட்டாரு, மக்களுக்கு தான் உண்மை தெரியும். ப்ரோ பேசுங்க. ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அவர் மதம் தான் கேட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல மதம் கேட்டதுதான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் அது கிடையாது. அதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே 4 பேர் மயக்கம் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. விஜய் வர்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு. இது வந்து தினமணியில தலையங்க எழுதுறவர். அவர் வந்து டிஎம்கே கிடையாது. நேத்து தினமணி படிச்சவங்களுக்கு தெரியும். ஃபுல் தலையங்க எழுதியிருப்பாரு. அவர் வீடு வந்து அந்த இடத்துலயே 400 மீட்டர்லயே இருக்கு. கம்ப்ளீட்டா காலையில இருந்து நடந்த அத்தனையுமே சொல்லியிருக்காரு. காலையில 8 மணி 9 மணில இருந்து வீலிங் பண்ணிட்டு இருந்து எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தது, யார் சொல்லியும் கேட்காம இருந்ததுன்னு ஆரம்பிச்சு அவ்வளவு பெரிய தலையங்க எழுதியிருப்பாரு. அவர் குணசீலன்னு பேரு. அவர் டிஎம்கே கிடையாது, டிஎம்கேக்கு அகென்ஸ்டா எழுதுறவர் தான். அதுலயே எல்லாமே போட்டிருப்பாரு. கடைசி வரையிலும் யாரோட தப்பு அப்படிங்கிறதையும் நீட்டா போட்டிருப்பாரு. ஏன்னா அந்த 3:45 4:45 5:45 வரிசையா ஒவ்வொருத்தரா பொத்துன்னு விழுந்தாங்க, மயக்கம் போட்டு விழுந்தாங்க, ஒவ்வொருத்தரா தூக்கிட்டு போனாங்க, யாரும் தண்ணி உணவு எதுவும் கொடுக்கல அப்படிங்கிறத அவர் குணசீலங்கிறவர் எழுதியிருப்பாரு. யாராவது வாய்ப்பு கிடைக்கிறவங்க தினமணி எடுத்து நீங்களே பார்க்கலாம். பேப்பர் இருக்கும், பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வரும். அது எஃப்ஐஆர்லயும் அதே மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. என்ன பந்தோபஸ்து கொடுத்தோம், எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம், ஆனாலும் யாரும் மதிக்கல, மரத்து மேல இருந்து பொத்துன்னு விழுந்தாங்க, மரக்கலையெல்லாம் உடைஞ்சுது அப்படிங்கிறத வீட்டுக்காரங்க அத்தனை பேரும் பேட்டி கொடுத்துருக்காங்க. விகடன்லயும் நியூஸ் 18 தமிழ்நாடுலயும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா 6 நிமிஷம் 7 நிமிஷம் வீடியோ இருக்கு. அதுலயே வந்து அவங்க அந்த 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 வீட்டுக்காரங்களே பேட்டி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ஒரு தொகுப்பாவே நியூஸ் 18ல அந்த வீடியோவோட போட்டிருக்கான். அதை பார்த்தவங்களுக்கும் தெரியும். இவனுங்க எதை வேணாலும் அடிச்சுட்டு போகலாம், இதெல்லாம் ஆதாரம். ப்ரோ நீங்க சொல்றது கரெக்ட் ப்ரோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோடனே திருச்சியிலையும் இன்சிடென்ட் நடந்திருக்கு, வெளியில தெரியல. கண்டிப்பா போலீஸ் அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி தான் அவங்க கேட்டிருப்பாங்க, இல்லைன்னா சொல்லல. திருச்சி நடந்திருக்கு, திருவாரூர்லயும் நடந்திருக்கு, நாகப்பட்டினம் நடந்திருக்கு. திருவாரூர்லயும் இன்சிடென்ட் நடந்திருக்கு, நாகப்பட்டினம் ஒரு லேடிஸோட 4-3 செயின் அடிச்சிருக்காங்க. ரொம்ப அழுவுது. அவனுக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்துட முடியுமா உங்களால? உன்ன பக்கம் வந்தா இன்னும் கார் வந்துச்சு மாநாட்டுல, இன்னும் வரையும் வாங்கி கொடுக்கலாங்க. இதை பழைய கார் வாங்கி கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன். ஏதோ வித்து போன அந்த ஒரு கார் ஏதோ வாங்கி கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒண்ணுமே செய்யாதவனுங்க. இப்ப எதுக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா, கவர்மெண்ட் 10 லட்சம் கொடுத்துட்டு தான் மேல பழி சுமத்துன்றதுக்காக ஒரே ரீசனுக்காக 20 லட்சம் கொடுத்தாருலன்னா, சத்தியமா சொல்றேன் அந்த காசுலாம் கொடுக்க வாய்ப்பே இல்லை. ஒண்ணும் கிடையாதுங்க. எழுதி வச்சு நான் சொல்றதான் நடக்குது. 2 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்தாலும் அண்ணா 5 லட்சம் ரூபாய். இல்ல அது எப்பவுமே அவன் பண்ணுவான். எல்லாருக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஒண்ணும் கிடையாது. 2 லட்சம் தான் கவர்மெண்ட் சொன்னா அண்ணா 5 லட்சம் தான் கொடுத்துருப்பாரு. அதை விட ஜாஸ்தியா அவன் சொல்லுவாங்க. இது நீங்க நல்ல எல்லா இடத்துலயுமே கவனிக்கலாம். நம்ம வந்து படத்துல கொடுக்கறதுனா அந்த ஸ்பேஸ்ல கபிலம்புர ஸ்பேஸ் தான் பேசணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்னு நான் சொல்லியிருந்தேன், இது மாதிரி கோர்ட்ல அவங்க அப்பீல் போறாங்களா, ஒன்னொன்னா லைவ் எடுத்து போடுங்க, அப்பதான் வந்து தெளிவா தெரியும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். நீ யாரோ திட்டினாங்க, நீயே பாயிண்ட் எடுத்து கொடுத்துறாத அப்படின்னாங்க. என்ன யாரோ இங்க ஏதோ பேசினப்ப அந்த ஸ்பேஸா டிஎம்கே அதில் பேசணும், நீயே பாயிண்ட் எடுத்து கொடுத்துறாத. ஏன்னா லைவ் போனா இவங்க சார்பா போன வக்கீல் எல்லாம் என்ன பேசுறாங்க, எப்படி காப்பாத்தி விடுறாங்க பாத்தீங்களா? நீங்க பேசின லைவ் ஒரு நியூஸ்ல எடுத்து போறாங்க பாருங்க.